கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் தமிழக அரசு பேருந்தும் கேரள அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்தார். 35 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மனுவிடம் கேட்டறியலாம். மனு, ஓட்டுநர் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் தெரிய வந்திருக்கா? படுகாயமடைந்தவர்களின் நிலை என்ன? மணிவரன், அதாவது குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலம் என்பது மாவட்டத்திலே அதிக நீளம் கொண்ட மேம்பாலம். இந்த மேம்பாலத்தில் களியக்காவளை பகுதியிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு பேருந்தும், நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த கேரள அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதியது. இந்த மோதலில் இரு பேருந்துகளும் மோதியதில் இரு பேருந்துகளுடைய ஓட்டுநர்கள் உட்பட 35 பேர் படுகாயமடைந்தது. இந்த படுகாயமடைந்தவரை ஊர் மக்கள் திடீர்னு திரண்டு அந்த பேருந்துகளிலிருந்து மீட்டு அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொண்டு சேர்க்கப்பட்டது. இந்த சேர்க்கப்பட்டதில் கேரள அரசு பேருந்து அனீஷ் கிருஷ்ணா 43 வயது அவர் ஆச்சாரிப்பள்ளம் அவரை முதலில் குளித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஆச்சாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது. இந்த நிலையில் ஆச்சாரிப்பள்ளம் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இதுபோல் தமிழக அரசு பேருந்து ஓட்டுநர் சுரேஷுக்கு காலிலும் கையிலும் பலத்த காயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இதுபோல் இந்த பேருந்து விபத்தில் காயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனையில் தற்போதும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் பலருடைய காயம் என்பது பெரிய காயங்களுடன் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விபத்து நடந்த பகுதியில் கேரள அரசு பேருந்து இன்னொரு பேருந்தை மிந்தி நோக்கி சென்று கொண்டிருந்த போதுதான் தமிழக அரசு பேருந்து மீது மோதி இந்த பெரிய விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பெண்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளது. அவர்களுடைய விவரங்கள் என்பது தற்போது வெளியே வந்து கொண்டுள்ளது. இது குறித்து காவல்துறை மற்றும் மருத்துவத்துறையினர் அவர்களுக்கு முக்கியமான மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வரும் நிலையில் காவல்துறை இந்த விபத்து குறித்து தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். மணிவரன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி மனு.